மேஷராசிக்காரவங்கள்ட்ட இது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்படி சொன்னவங்க கிட்ட இந்த மேஷராசிக்காரவங்க எப்படி சார் ரியாக்ட் பண்றாங்க? சொன்ன நபர் யாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்ன நபர் ஒரு 3வது நபரா இருக்கிறார், அதுக்கே மேஷராசிக்கு கோபம் வரும். அந்த சொன்ன நபர் ஒரு காதலனா இருக்கிறாங்க, ஒரு கணவனா இருக்கிறாங்க, ஒரு மனைவியா இருக்கிறாங்க, உற்ற தோழனா இருக்கிறாங்க, குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்காரர்கள் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அதை ஈஸியா கடந்து போக மாட்டாங்க. அந்த உணர்ச்சியை கூட, அந்த பாசத்தை கூட, ஒரு ரோசத்தை கூட கோபமா தான் மேஷராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உனக்கு இது புரியல அப்படின்னு அவங்களால கடந்து போக தெரியாம இல்ல. அந்த கோபம் காட்டுறது சில நேரங்கள்ல உங்களுக்கு இவங்க ஏதோ டாமினேட் பண்றாங்க, ரொம்ப அகங்காரமா பேசுறாங்க, திமிரா பேசுறாங்க அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இவங்களுடைய அந்த கோபம் டாமினேட் என்பதை உன்னை நான் இழந்துடக்கூடாது, உன்னை நான் விட்டுறக்கூடாது, உன்னை நான் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கோபம்தான் மேசராசிக்காரர்கள் நான் செய்து முடிச்சுட்டு மூஞ்சில முழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய நபர் யார் என்பதுதான் மேசராசியினுடைய ரோசம்.